Hi, hello, வணக்கம் and welcome to our channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரோப் சுத்துறதுக்காக அந்த மாலை சுத்துவீங்களா அந்த மாலை சுத்துறதுக்காக உள்ள த்ரெட் தேவைப்படும். ஸோ ஆரம்பிச்ச இடத்துக்கு எடுத்து வந்து ஒரு 4 நாட் போட்டு நான் எடுத்துறேன். அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன்ல இப்போ நம்ம இந்த கிராஸ்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இப்போ நம்ம வைக்கிறது வந்து இந்த கிராஸ்ல இருக்கும், எக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வச்சு பேலன்ஸ் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து போறேன். கிட்ட வச்சு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வச்சு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போறோம். Hi guys, வணக்கம் and welcome to our channel. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு bridal flower making class தான் பார்க்க போறோம். ஸோ ஜிப்சி ஃப்ளார்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு வேணி கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ ஜிப்சி பூவை நம்ம ஒரு பஞ்சா தான் வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு பஞ்சை தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து 200 அது மாதிரி இருந்துச்சு. ஸோ வெட்டிங் சீசன்ல இது வந்து கொஞ்சம் ஹையாவே இருக்கும், மற்ற சீசன்ல இது வந்து லோ பட்ஜெட்ல தான் இருக்கும். இது வந்து இன்ஸ்டன்டா கிடைக்காது, நீங்க முன்னாடியே சொல்லி வச்சிருந்தா பூக்கடையில் வாங்கி வச்சு நமக்கு தருவாங்க. ஸோ இந்த ஜிப்சி ஃப்ளாரை வச்சு நான் எப்படி வேணி ரெடி பண்றேன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ ஜிப்சி ஃப்ளார்ஸை நான் கொஞ்சம் குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம அதுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளார் கலரை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்ப்ரே கலர் இது வந்து ஃப்ளார்க்கு அடிக்கிற ஸ்ப்ரே கலரு. இதில் வந்து கோல்டு கலர் ஒன்றும் அண்ட் பிங்க் சேர்ந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ப்ரைடலும் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இது ரெடி பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் என்ன திங்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளன் த்ரெட் வேணும். உள்ளன் த்ரெட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் சுற்றுறதுக்காக, ஸோ அந்த மாலை சுற்றும் இல்லைங்களா, அந்த மாலை சுற்றுறதுக்காக இந்த உள்ளன் த்ரெட் தேவைப்படும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட், இது வந்து டெய்லரிங் நாட்டு, நம்ம பேக் நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த நாட் தான் இது. ஸோ இது நல்லா ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும், அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் த்ரெட், மிஷின் த்ரெட் தான், மிஷின் த்ரெட்டுமே ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு சிசர், அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக நான் வேஸ்ட்டான ஒரு அட்டைப்பெட்டியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அட்டைப்பெட்டி, இது வந்து தீபாவளி பொட்டி. இந்த பொட்டியில் தான் நான் வந்து வச்சு ஃப்ளார்ஸை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட்டுவேன். ஸோ கட்டிட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எடுத்து கட்டிக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் தான், நான் கட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ வாங்க நம்ம எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நாட்டோட ரோப்பை எடுத்துக்கிறேன். இந்த நாட்டோட ரோப் வச்சு தான் நம்ம இந்த இடத்துல வேணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த வேணியோட லென்த்துக்கு. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஸோ எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணி வச்சுறேன். இது வந்து நான் மிஷின் த்ரெட் வச்சு ரோல் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 4-5 நாட் போட்டுருணும். சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி போட்டாலும் ஓகே, இல்லை பூ கட்டுற மாதிரி பண்ண தெரியாது அப்படின்னா நம்ம நார்மலாகவே முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டுமா, அதுக்கப்புறம் இது 3 தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சுற்றி விட்டுக்கணும். சாரி, இந்த நாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இந்த வாய்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரம்பித்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 நாட் போட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். நூலாக கட் பண்ணிக்கிறேன். இந்த நூல்லேயே வந்து நம்ம மாலை கட்டுற மாதிரி கட்டலாம், ஆனால் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளன் த்ரெட்டில் கட்ட போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம உள்ளன் த்ரெட்டில் நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூவை எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம், அப்போ தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக கட்டிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே அமேசானில் அவைலபிள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. லாஸ்ட் வீடியோலேயே ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னென்ன கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க்குமே ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்குமே இருக்கும். ஸோ நான் நார்மலான ஒரு 15,000க்கான ஒரு மொபைலை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு ரிங் லைட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு தான், அவ்வளோதாங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்டில் நம்ம வந்து இந்த உள்ளன் த்ரெட்டை ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். ஸோ இதை எடுத்து இப்படி ஒரு சுற்றிட்டு 2-3 நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு நம்ம நார்மலாக நந்திய வட்டமில் வேணி கட்டணும் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இது எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு பஞ்ச் எடுத்துக்கிறோன்னா அதை நேராக இப்படி வைக்கக்கூடாது, இப்படி ஒரு கொஞ்சம் கிராஸில் எக்ஸ் ஷேப்பில் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டில் மட்டும்தான் 3 சுற்று 4 சுற்று. அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இப்போ நம்ம இந்த கிராஸில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வைக்கிறது வந்து இந்த கிராஸில் இருக்கணும், எக்ஸ் மாதிரி இருக்கணும். ஸோ வச்சாச்சு. வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு சுத்தம் 2 சுத்தம் சுற்றினா போதும், ஓகேங்களா. இப்படி எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா த்ரெட் தண்டுலாம், இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்று. இந்த கிராஸில் வச்சு ஒரு சுற்று. நம்ம இப்படி கிராஸில் வச்சு பண்ணும்போது தான் நமக்கு வந்து வேணியோட மாலை மாதிரி இல்லாமல் இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் மாதிரி தெரியும். கை கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக வச்சுக்கணும்.
பேக் சைடில் நான் கட்டவே இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கட்டுறேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ப்ரைடல் விலாகை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு வேனிட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு வேனிட்டி விலாக் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைட்டாக அங்கே எக்ஸஸ் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பந்தாக தெரியும், அங்கே மட்டும் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதே மாதிரியே நம்ம கட்டிகிட்டே வந்திங்கன்னா இது கொஞ்சம் பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, வளைஞ்சு கொடுக்கும். ஸோ க்ராஸில் வச்சிங்கன்னா இதே மாதிரி நம்ம கட்டி இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கட்டி முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டு எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நான் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பேலன்ஸ் எனக்கு இவ்வளோ இருக்குது. இதை நான் வந்து நல்லா ஒரு 3 to 4 knots போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ண போகிறேன். நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ இந்த நாட்டை வச்சுக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை, நான் ஸ்லைட் பின்ஸ் கொடுத்து தான், பாபி பின்ஸ் கொடுத்து தான் சேஃப்டி பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் விட்டுட்டு மிச்சத்தை வெட்ட போகிறேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வேண்டான்னு தோணுது. ஸோ இதை நான் கட் பண்ணிடுறேன். இந்த டைமே நான் கட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட வேணி ரெடி. ஸோ இந்த வேணி நான் எப்படி ரெடி பண்ணுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேணியோட பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒன் சைடு மட்டும் தான் கட்டியிருக்கேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஒன் சைடு மட்டும் கட்டுறதுனால பேக் சைடு இந்த மாதிரி தான் ப்ராப்பராக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் எப்படி கலர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கலரிங் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே கலரிங் பண்ண யூஸ் பண்ணுறேன் அட்டையை எடுத்துக்கிறேன். அந்த அட்டையில் நான் இந்த ஃப்ளாரை வச்சுக்கிட்டு நான் அவங்க கோல்டு ப்ளஸ் பிங்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டு ப்ளஸ் பிங்க்கை நான் பண்ணணும். ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கிட்ட வச்சு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நம்மளோட ஃபுல் கோல்டு வேணி ரெடி. எப்படி இருக்குது பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணி. ஸோ நம்மளோட கோல்டு வேணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாத இப்படியே விட்டுட்டோம்னா இந்த கோல்டு வேணி ரெடி ஆகிடும். இதில் நம்ம வந்து பிங்க்கும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிக்கிறது இருந்தால் நம்ம இப்போவே அடிச்சு விடணும். ஸோ அது ட்ரை ஆகிறது கரெக்டாக இருக்கும். நம்ம கலரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரைடோட தலையில் வைக்கிறதுக்கு ஒரு 15 minutesக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா பூ வந்து வாடாமல் இருக்கும். நம்ம காலையிலேயே பூ ரெடி பண்ணிவிட்டு அப்போவே கலர் பண்ணி வச்சிங்கன்னா பூ கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடும். ஸோ தலையில் வைக்கிறதுக்கு ஒரு 15 minutesக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸோ என்னோட பிரைடல் ப்ளேஸ்க்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ட்ராவல் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போதைக்கு லைட்டாக அடிச்சு வச்சுக்க போகிறேன். நான் பிங்க்கை வந்து அந்தளவுக்கு கொடுக்கல, லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். கோல்டில் அங்கங்கே பிங்க் இருக்கிற மாதிரி. கலர் மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு கோல்டு கொடுத்துறேன். நம்மளோட வேணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஃப்ளார் மேக்கிங் அண்ட் பியூட்டி ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ப்ரைடல் விளாக்ஸ் அப்புறம் ட்ராவலிங் இது எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.